நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு யாரோட மோத போறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? பிரகதி நினைக்கிறேன். பிரகதி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த நினைப்பு சரியில்லை. நீங்க மோத போறது SSJ09 யாழினியோட. யாழினி, can we have you on stage? யாழினி கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? நிறைய நல்ல விஷயம் இருக்குடா யாழினிட்ட. சிரிச்சுட்டே இருப்பா. ஓகே, நீங்க சொல்லுங்க. சுகன்யா பத்தி ஒரு சுகன்யா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ரிஸ்கியான சாங்ஸ் எடுத்து ரொம்பவே நல்லா பாடுவாங்க. ஓகே. அண்ட் அவங்க பாட்டு இப்போ மட்டும் நல்லா சீரியஸாக இருந்துட்டு மற்ற நேரம்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். Let's give it up for these two really talented singers, Yalini and Sukanya. And அவங்களுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சு கொடுக்க போறது SSJ07 Sukanya. All the best to you, Kana. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா, மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க.
மன்னவா மன்னவா தேங்க்யூ. சுகன்யா ஹாய் சார். லாஸ்ட் சங்கதி இன்னொரு வாட்டி பாடு. மன்னவா 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 இன்னொரு வாட்டி. மன்னவா. பெஸ்ட் பார்ட்டு நீ ஃபஸ்ட்டு சேனத்தில் பாடின இந்த சங்கதி தான். ஃபஸ்ட்டு சேனத்தில் சூப்பராக வந்தது. செகண்ட் சேனல் எக்ஸ்ட்ரானரியாக பாடிருக்க நீ. பட் இந்த ஏஜுக்கு இந்த சாங் அட்டன் பண்ணி அந்த சங்கதிகள் அந்த அந்த பர்ஃபெக்ஷன் அந்த டைனாமிக்ஸ் கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ண அந்த முயற்சி தான் அவங்களுடைய சக்ஸஸ். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். சுகன்யா, ஹாய் சார். இதுதான் கம்பேக்னு பேர். இது வந்து வேற லெவல்ல இருந்தது. அவுட்ஸ்டாண்டிங். தேங்க்யூ சார். ஆனால் அந்த சங்கதி கடைசியில் வந்து அது சும்மா ஒரு திருஷ்டிக்கு வேண்டி தான் பாட சொன்னார் மனோ. அந்த சங்கதி வராது. பட் 2 தரம் கரெக்டாக வந்தது. பியூட்டிஃபுல்லாக வந்தது. ஐ வாஸ் லைக் ஸ்டண்ட். பாட்டோட பாவம் என்னதுன்னு, மியூசிக்கல் பாவம் என்னதுன்னு கம்ப்ளீட்டாக நீ புரிஞ்சுட்டு பாடின. ஆசம். தேங்க்யூ சார். Sukanya, superb. தேங்க்யூ மேம். And that Sangati, I was searching for the right word because in Hindi I say harkat, gale mein harkat jo murki hai wo bahut achhi hai, but Sangati is the correct word and you sang it so beautifully, so beautifully. Thank you, I ma'am. loved that and it was difficult, but you're superb. God bless you. தேங்க்யூ மேம். Sukanya. Hi, ma'am. Appadi. So wonderful to see you back in form, Kanna. உங்களோட genre அடிச்சு பொளிச்சு you brought it out in a fantastic fashion. தேங்க்யூ. Fabulous sing. தேங்க்யூ. சுகன்யா, கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருந்தது முன்னாடி, பட் யூ ஃபீலிங் குட். சேட் சாங் சொல்லும்போது ஃபஸ்ட்டே நான் என்னாலும் மெலடி பாடணும் தான் நினச்சேன். ஓகே. அண்ட் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பாட்டே பண்ணோம். அண்ட் நல்லா பண்ணோம். அந்த பாவம் புரிஞ்சு பாடணும். சுஷீலாமா வந்து அப்படி பாடியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ பெரிய சிங்கரோட சாங் எப்படி நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லி ரொம்ப கவலையாக இருந்தது. ரைட். அண்ட் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, சுகன்யா ஒரு கான்ஃபிடென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து யாழ்னி இந்த 1-on-1 காம்படிஷன்ல அவங்களுடைய பெஸ்ட் கொடுக்கணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் யாழ்னியோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக் ஆன் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 செலிப்ரேட்டட் பை கேண்டிமேன் சாக்கோ டபுள் எக்லர். இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclair. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். And இந்த வாரம் நாம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 இன் மிக முக்கியமான செமி ஃபைனல்ஸ். அண்ட் இந்த ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பான செமி ஃபைனல்ஸ்ல சுகன்யா அவங்களுடைய 1-on-1 சேலஞ்சில் அவங்க பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க. ஜட்ஜஸ் அவங்களுக்கு பியூட்டிஃபுல்லான கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சது. ஸோ இதே தைரியத்தோட இதே தன்னம்பிக்கையோட அவங்களோட கோ காம்படிட்டர் மோதுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் SSJ09 யாழ்னி. இறைவா மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு தலைவா காலடி
யாழினி அங்கிள் என்ன ஒரு ஃபென்டாஸ்டிக் செலெக்ஷன். தேங்க்யூ. இந்த பாட்டு அட்டம் பண்ணி இந்த வயசில் பாடுறதே பெரிய சமாச்சாரம். அந்த எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு பல்லவுக்கன்னா பல்லவி விட செகண்ட் பல்லவி ரொம்ப நல்லா பாடினீங்க. ரெண்டாவது சரணம் எக்ஸ்ட்ரானரி, தேங்க்யூ. ரொம்ப நல்லா பாடினீங்க. அந்த ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. Keep it up. God bless. Yarini, ஆண்டி beautiful singing. தேங்க்யூ. Beautiful. At your age, I wouldn't have been able to sing such a emotional song. So full of emotions, and you could put those emotions and it touched our heart. It is beautiful. யாழினி ரொம்ப நல்லா பாடுங்க, ரொம்ப நல்லா பாடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இந்த பாட்டுக்கு என்ன வேணுமோ அது ஸோ பியூட்டிஃபுல்லி யூ காட் இன் டு த ஸ்கின் ஆஃப் த சாங். தேங்க்யூ. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி சிங்கர், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். யாழினி டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. தேங்க்யூ. கோ ஃபார் இட். யாழினி, ஆண்டி இந்த பாட்டுக்கு நீங்கள் என்னோட கண்ணில் வந்து டெஃபினட்டாக டியர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. கடைசியில் அந்த இரவா கூப்பிடுச்சு, ஐ ஜஸ்ட் காட் லாஸ்ட். இனிஷியல் கொஞ்சம் செட்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. பட் ஒன்ஸ் நீ வந்து அந்த 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 சென்ட்ரிங் வந்த உடனே அவ்வளோதான், பாட்டு மட்டும்தான் இருந்தது. யாழினி எங்கே போனா, நான் எங்கே போனேன், ஒன்றும் கவனம் இல்லாமல் அந்த கடைசியில் பகவான்கிட்ட நானும் வந்து உன்னோட குரலில் பகவானை நானும் கெஞ்சுற மாதிரி ஆயிடுது. ஸோ ரொம்ப நன்றி யாழினி, ரொம்ப நன்றி. மனதை உருக்கும் பாடல்கள், சுகத்தை வெளிப்படுத்தும் பாடல்கள், இதை பற்றி நம்ம பேசும்போதே அந்த பாட்டுடைய ஆன்மா என்னவோ அதை வெளில கொண்டு வரணும் அப்படின்னு தான் நம்ம குழந்தைகிட்டேருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் தாண்டி அவங்க எல்லாருமே இங்கே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் ஃபார் சுகன்யா அண்ட் யாழினி ஒரு பெரிய பெரிய கரகோஷம் தேவை. இந்த ரவுண்டுக்கு, இந்த 1-on-1 சேலஞ்சுக்கு சுகன்யாவுடைய மார்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். We'll begin with Sriniji. 9 on 10. Okay. Sadhna ji. 9 again. Manoj ji. Woo! 27 மதிப்பெண்கள். Shivaji is the silent judge. So அவங்களுடைய மார்க்ஸ் அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். But 27 points. The highest score you've matched Gautam. So 50 மதிப்பெண்கள் இல்லையா டோட்டலா நீங்க வாங்கிருக்கீங்க. Sukanya scored 50 points. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷம். விட்டது பிடிச்ச மாதிரி இருக்கா? இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ யாழினி பாப்பா, நீங்களும் 23 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும். ஸோ இந்த 1-on-1 சேலஞ்சில் யாழினியோடைய மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு நம்மளுடைய நடுவர்கள் கிட்ட கேட்கலாம். ஸ்ரீனிஜி 8 on 10. சாத்னாஜி 8 again. ஓகே. மனோஜி 8. That's 24. ஸோ 24 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. 23 + 24 47 points. 47 மதிப்பெண்கள், which is pretty good. 50 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க சுகன்யா. யாழினி நீங்க 47 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, சுபாஜி அவங்களுடைய ஸ்கோர்ஸை இன்னும் ரிவீல் பண்ணல. 2 1-on-1 சேலஞ்சஸ்க்கும் அவங்க இன்னும் அவங்களுடைய மார்க்ஸை கொடுக்கணும். ஸோ anything can happen. But for now, shall we give it up for both these wonderful performers, Yarini and Sukanya?